தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய செய்தியாளர், மை மெசஞ்சர் என்று சொல்லி ஒருவரை ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்தான் கடைசி செய்தியாளர். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி செய்தியாளரை ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவர் என்ன சொல்லி அனுப்பினார் என்று சொன்னால், மை மெசஞ்சர், என்னுடைய செய்தியாளர் என்று சொல்லி அனுப்பினார். அவர் எபிரேயத்தில் சொல்லும் பொழுது மல்கியா என்று சொல்லுகிறோம். இந்த செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவருடைய கேள்வி, ஆண்டவர் இவரிடத்துல ஒரு கேள்வியோடு அனுப்புகிறார். அவர் கேட்கிற கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மல்கியா 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இந்த செய்தியாளர் ஆண்டவருடைய கேள்வியை கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய கேள்வி இஸ்ரவேல் மக்களுக்கு சேவை செய்கிற ஆசாரியர்களுக்கு கேட்கப்பட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்கான கனம் எங்கே, எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்பதுதான் கேள்வி. கர்த்தருக்கான கனம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம். பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயப்பட வேண்டும். அந்த வசனத்துல சொல்றார் பாருங்க, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, பிசிக்கலா. ஆனால் விசிபிளா இருக்கிற இந்த காரியத்திற்கு நீ ஒரு விஷயம் செய்யற, ஆனா இன்விசிபிளா இருக்கிறன்னா என்னை நீ கனம் பண்றது கிடையாது, எனக்கு பயப்படும் பயமும் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய கேள்வி அனுப்புகிறார். ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆசாரியர்கள் மேல. இப்பொழுது இதற்கு தீர்வையும் ஆண்டவர் மல்கியாவின் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். இதற்கு என்ன தீர்வு? 9வது வசனம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். தீர்வு என்ன? தேவனுடைய முகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அதற்கு பதில் வருகிறது பாருங்கள். அப்படி கெஞ்சினால் அவர் நம்மேல் கண்டிப்பாய் இறங்குவார். இது நம்மால வந்த காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாச பயணத்தில் மல்கியாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாடம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த பிரயாணத்தில் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை சீர்திருத்திக் கொள்ளுவதற்கு மல்கியாவின் மூலமாக ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய சமூகத்தை, அதாவது முகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் நம்மேல் இறங்குவார். பல வழிகளில் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம். இவர் சொல்லுகிறார், எதனால நாங்கள் உங்களை அசட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ செலுத்துகிற பலி அது பரிசுத்தமானதாக, சுத்தமானதாக, நான் விரும்பின வண்ணமாக அந்த பலி இல்லை, அந்த ஆராதனை இல்லை. இந்த பலியும் ஆராதனையும் எதோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கை முறையோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை தான் நாம் தேவனுக்கு செலுத்துகிற பலி. நம்முடைய வாழ்க்கை தான் நாம் தேவனுக்கு செலுத்துகிற ஆராதனை. அல்லேலியாவும் ஸ்தோத்திரமும் அல்ல, வாழ்க்கையே ஆராதனை, வாழ்க்கையே பலி, அது ஜீவ பலி. நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நாம் அவரை கனவீனப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லை என்று சொன்னால் அவர் இருக்கிறார் என்கிறதான ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த பயம் இருந்தால்தான் அவரை நாம் கனப்படுத்துவோம்.
அப்ப நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற வண்ணமாக, தேவன் எதிர்பார்த்த வண்ணமாக இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், இந்த பிரயாணத்தில், இந்த நெடிய பிரயாணத்தில் நாம் இன்றைக்கே செய்ய வேண்டிய காரியம் மல்கியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் நம்மேல் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மல்கியா அவர் சொல்லுகிற இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிங்கள். அவர் சொல்ல வருகிற அற்புதமான விஷயம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமான ஒரு செய்தி, சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி. நான் நிர்மூலமாகவில்லை. அதற்கு காரணம் மாறாத கர்த்தர். அவர் மாறாதவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம், அவருடைய உண்மை, அவருடைய நீதி எதுவுமே மாறவில்லை. ஆகையால் நான் காப்பாற்றப்பட்டேன். அன்றைக்கு எப்படி இரக்கமாயிருந்தாரோ அதே இரக்கத்தோடு இன்றைக்கும் இருக்கிறார். அன்றைக்கு எப்படி அவர் உண்மை உள்ளவராக இருந்தாரோ, கிருபை உள்ளவராக இருந்தாரோ, காருண்யம் உள்ளவராக இருந்தாரோ, அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறபடியெல்லாம் நான் காப்பாற்றப்பட்டேன். இன்றைக்கு நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் அவர் மாறாதவராய் இருக்கிறபடியினால். நீங்களும் நானும் செய்ய தவறின விஷயம், அவரை கனப்படுத்தவில்லை, அவருக்கு பயப்பட வேண்டிய பயம் நம்முடைய இருதயத்தில் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய முகத்திற்கு நேராக நான் வருகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், நான் செய்த இந்த செயலை எனக்கு மன்னியும், உம்மை கனப்படுத்தாததையும் உமக்கு பயப்படாததையும் நான் அறிக்கை செய்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை தேவன் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மன்னிக்கிற தேவன். நான் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரணபரியந்தம் நம்மை நடத்துவதற்கு போதுமான தேவன். ஆகினால் இந்த விசுவாச பிரயாணத்தில் இங்கும் அங்கும் எங்கேயாவது தவறி, அவரை கனப்படுத்துகிற விஷயத்தில், அவருக்கு பயப்படுகிற விஷயத்தில் தவறி இருப்போம் என்று சொன்னால், மாறாத கர்த்தரினுடைய முகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் நம்மை இறங்குவார், நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவாதி தேவன். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். மாறாத தேவனுக்காய் நன்றி சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, என் செய்தியாளர் என்கிற ஒரு அற்புதமான நபராகிய மல்கியாவை எங்களுக்காக அனுப்பினீர். நாங்கள் அதை கேட்டு ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம், உம்முடைய முகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இறங்குவீர் என்கிற மேலான நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம். மாறாத ஆண்டவர், கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் எதுவுமே மாறவில்லை. ஆகையால் நாங்கள் நிர்மூலமாகவில்லை. உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நன்மையும் பரிபூர்ண ஆசீர்வாதம் தலைமுறையாய் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாளை முதல் ஒரு வாரம் முழுவதும் பேஷன் வீக், அதாவது பூமியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்வுகளை நாம் சந்தோஷமாக தியானிக்க இருக்கிறோம். வாருங்கள், இணைந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.